ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு எக்லெஸ் கேரமல் பிரெட் புட்டிங். ரொம்ப சிம்பிளான ஒரு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக சூடாகவும் நம்ம வந்து அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இப்போது நம்ம எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ கேரமலை அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் பேஸ் எல்லாமே வந்து நெய் இல்லைன்னா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த அளவுக்கு விட்டுறணும். லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வருது பார்த்திங்களா, கோல்டன் கலர், அந்த கலர் வரும்போது நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எல்லா சுகர் எல்லாமே வந்து டிசால்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுகர்லாம் ஈவனாக கரைஞ்சிடும். இந்த மாதிரி கரைஞ்சி நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளோட கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்களா, நல்ல கோல்டன் கலரில் நம்மளோட கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த சிரப் ரெடியாகவும் நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உடனே பண்ணிடணும் இது, இல்லைனா ஒரு செகண்ட் விட்டால் கூட அது வந்து கட்டிப்பட்டுரும். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்வெர்ல் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைடும் நல்லா அந்த கேரமல் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்வெர்ல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளாஸியாக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போது ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் திக் பாட்டம் பேனில் வந்து நம்ம வந்து பாலை வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 2.5 கப்பு பால் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் வரும். அதில் 2.5 டம்ளர் வந்து நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ண எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்க 1/2 கப் மில்கில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து இந்த மில்க்கை நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிளாஸ் மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்சரை. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த 1/2 லிட்டர் மில்க்குக்கு வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரௌனாக இருக்க சைட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம மிக்சியில் சும்மா ரஃப்பாக பிச்சு போட்டு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட் பவுடர் வந்து நம்ம இந்த மிக்சியில் இதை ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் மிக்சி அரைச்சி இந்த மாதிரி ப்ரெட் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பால் கொதிக்கிற டைமுக்குள்ளே இந்த ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், பால் நல்லா கொதித்து வருது. நல்லா சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்பப்போ அந்த பவுடர் வந்து கீழே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம பாலுக்குள்ளே இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 இதாக ஊற்றியிருக்கேன். இது ஒரே இதாக ஊற்றினா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 பேட்சஸில் ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கஸ்டர்ட் மிக்சர் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிண்டணும். அப்போ தான் வந்து அது அடியில் தங்காமல் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக ரெடியாகி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து இடையில 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு க்ளாஸி டெக்ஸ்டர் கிடைக்கும் நம்மளோட புட்டிங்க்கு. இப்போது நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மில்க்குக்கு வந்து இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மில்க் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட் மிக்சர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸில் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது ஸ்மூத்தாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா ப்ரெட் மிக்சருமே அதே மாதிரி உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சிம்பிளான டெசர்ட் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பால் வந்து காய்க்கிறப்போ அடியில் தங்காமல் அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெட் எல்லாமே உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும் நம்மளோட மில்க் மிக்சரை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கேரமல் இருக்கு இல்லையா, நல்லா செட் ஆகிருக்கு பார்த்திங்களா. இப்போது நல்லா எவ்வளோ க்ளாஸியாக செட் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட கேரமல் மிக்சர். இப்போது இது மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ரொம்ப சிம்பிளான டெசர்ட் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பிரெட் கேரமல் புட்டிங் எக்லெஸ்ஸாகவே நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போது நம்மளோட கேரமல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் மிக்சரை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். மேலே லைட்டாக ஈவன் பண்ணிவிட்டு இந்த டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி ஸ்டீமரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டு அதில் இந்த மிக்சரை வச்சு ஸ்டீம் குக் பண்ணிடலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஃபஸ்ட்டு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 30 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட எக்லெஸ் கேரமல் பிரெட் புடிங் ரெடி ஆகிருக்கும். இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்களா, நல்லா அழகாக ரெடி ஆகிருக்கு. இது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணணும். இதை இப்போது நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எக்லெஸ் கேரமல் பிரெட் புடிங் ரொம்ப டேஸ்டியாக ரெடியாக இருக்கும். நம்ம இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுடலாம். நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ஸ்மூத்தாகவே வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுல்லையோ இல்லைன்னா ஒரு பிளேட்லேயோ நம்ம வந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். நல்லது க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே அதை வந்து நம்மளால் திருப்ப முடியும். இந்தளவு எம்மியான டேஸ்டியான நம்மளோட கேரமல் பிரெட் புடிங் ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சிம்பிளான டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நம்மளோட கேரமல் பிரெட் புடிங் வந்திருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.